Hello everyone. நம்ம TNH2 TV சேனல்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஸ்பேஸ் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு கிரேசி ஸ்பேஸ் தாட் எக்ஸ்பெரிமெண்ட். பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் hit that like button right now. And a massive shout out to our sponsor TNH2 TV for making this deep dive possible. Yes, TNH2 TVக்கு ரொம்ப நன்றி. And guys, seriously, இன்னைக்கு டாபிக் literally out of this world. Imagine this. நாம எவ்ரிடே பார்க்குற அந்த சன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அப்படியே காணாம போயிட்டா என்னாகும்? ஸோ பிக்சர் திஸ். நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் இருக்கீங்க. மேபி ஒரு காஃபி குடிச்சிட்டு இல்லை ஃபோன் ஆடிட்டு இருக்கீங்க. சடன்லி வித்தவுட் எனி வார்னிங் த சன் ஜஸ்ட் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். லைக் கம்ப்ளீட்லி டிலீட்டட். ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலை பெர்மனன்ட்லி டிலீட் பண்ணுற மாதிரி. பூம், இட்ஸ் கான். வாவ், வெயிட், ஹோல்ட் ஆன், ஜஸ்ட் டிலீட்டடா? அப்படியே காணாமல் போச்சுன்னா மை பிரெயின் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ராசஸ் தட். நமக்கு இன்ஸ்டன்ட்லி தெரியுமா, லைக் வில் தி ஸ்கை ஜஸ்ட் கோ பிட்ச் பிளாக் இமீடியட்லி? ஆக்சுவலி த கிரேசியஸ்ட் பார்ட் இஸ் நமக்கு உடனே எதுவுமே தெரியாது. We would have exactly 8 minutes of pure ignorance. Wait, 8 minutes? How does that work? ஆமா, because light ஸ்பேஸ்ல travel பண்ண டைம் எடுக்கும். சன்னோட லைட் எர்த் ரீச் ஆக எக்ஸாக்டா 8 minutes ஆகும். And it's not just the light. கிராவிட்டியும் ஸ்பீடு ஃப்ளைட்ல தான் travel ஆகுது. So, some completely காணாம போனாலும் for the next 8 minutes we wouldn't even know it happened. நம்ம earth நார்மலா அதோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கும். But அந்த 8 minutes முடிஞ்ச உடனே that is when the absolute nightmare starts. Newton's first law of motion kicks in. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா it tends to stay in motion in a straight line, right? Right, exactly. Yeah. So gravityங்கிற அந்த invisible string கட் ஆனதும் our earth won't orbit anymore. It will just shoot off into deep space. ஒரு straight lineல at exactly 67,000 miles per hour. Literally நம்ம planet ஒரு rogue planet ஆயிடும். That is absolutely terrifying. Speed மட்டும் பிரச்சனை இல்ல. The cold. Oh my god, the timeline is just scary. சில நாட்கள்லயே Earthோட surface temperature rapidly cool ஆக ஆரம்பிச்சிடும். Yeah, and imagine within a year or so, surface temperature minus 400 degree Fahrenheit could drop ஆயிடும். It is so cold that atmosphereல இருக்கிற gases எல்லாமே freeze ஆகி literally nitrogen and oxygen பனிமழை மாதிரி பெய்யும். Just think about that. Nitrogen snow. Oxygen snow-ஆ? That is just a crazy visual to imagine. அப்ப நம்ம oceans நிலைமை என்ன ஆகும்? Geologic time scale-ல பார்த்தா deep oceans completely freeze ஆகி ஒரு solid ice block ஆகிடும். Okay, just vanishன்னு சொன்னாலே இவ்ளோ பயங்கரமா இருக்கு. But what if we raise the stakes here? What if sun காணாம போறது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலா ஒரு black hole அந்த exact spotல replace ஆனா என்ன ஆகும்? கருந்துளை மாற்றம் பத்தி இப்போ பாப்போம். Before we go into that absolute darkness, let's take a moment to appreciate our life-giving sun. Research papersல mention பண்ண மாதிரி சன்னோட gravitational mass and அதோட radiative stability in the perfect balance தான் நமக்கு planetary climate, biological energy எல்லாமே கொடுக்குது. It is literally irreplaceable. Definitely, but imagine அந்த life-giving sunக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு terrifying monster நம்ம solar systemோட centerல உட்கார்ந்திருந்தா என்ன ஆகும்? We are looking at an absolute unmitigated catastrophe. Absolutely. So RAS Research Archive paperல ஒரு detail study பண்ணிருக்காங்க based on different black hole masses. First, stellar mass black hole. இது வந்து orbits பெருசா disturb பண்ணாது, but solar radiation சுத்தமா இல்லாதனால planets rapid-ஆ freeze ஆயிடும். Next, intermediate mass. இது நம்ம இன்னர் பிளானட்ஸை மொத்தமா டீஸ்டேபிளைஸ் பண்ணி அதோட எக்ரீஷன் டிஸ்குள்ள அப்படியே இழுத்துரும். எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் இன்டென்ஸ் ரேடியேஷன். ஃபைனலி சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இது வந்தா இன்னும் சோலார் சிஸ்டம் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் ஆயிடும். பிளானட்ஸ் எல்லாமே டீப் ஸ்பேஸ்ல எஜெக்ட் ஆயிடும். That is just crazy. I know, right? By the way guys, உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீடைல்ட் எக்ஸ்பிளைனர்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. It helps us a lot to bring you more content like this. இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். கருந்துளையின் அமைப்பு. Why is it so destructive? Okay, let's dive into a little bit of quick astrophysics right now. இந்த black holes ஏன் இவ்ளோ gravitationally destructive-ஆ இருக்குன்னு புரிஞ்சுக்க, we need to understand its anatomy first. Exactly. The most absolutely crucial concept here is the Schwarzschild radius. Simply put, இதுதான் the absolute point of no return. ஒரு black hole-ஓட singularityக்கும் அதோட event horizon-க்கும் நடுவுல உள்ள exact distance இதுதான். Once இந்த event horizon-ஐ cross பண்ணிட்டா, due to the intense gravity, light கூட தப்பிக்க முடியாது. Yes, and the formula for this is just beautifully terrifying. RS equals 2 mg over c squared. நீங்க இந்த math
நம்ம சன்க்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ ஆனஸ்ட்லி குட் நாட் பிலீவ் திஸ் when I read it. நம்ம ஜாயண்ட் சன் ஒரு பிளாக் ஹோலா மாறணும்னா அதோட என்டையர் மாசையும் just 3 kilometers, yes, just 3 kilometer radiusக்குள்ள ஸ்குவீஸ் பண்ணணும். That is like compressing the entire sun into the size of a small town. Imagine the unbelievable pressure. மூணாவது பகுதி சூரியனின் உண்மையான முடிவு. Let's see what is actually going to happen. What? Guys, audience, please panic ஆக வேண்டாம். The really good news here is our sun will actually never become a black hole. நமக்கு அந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு இல்லை. NASA clearly states that our sun is just way too small. ஒரு ஸ்டார் பிளாக் ஹோல் ஆகணும்னா நம்ம சன்னை விட அட்லீஸ்ட் 20 டைம்ஸ் மோர் மேசிவாக இருக்கணும். ஈவன் ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஆகணும்னா கூட 10 டைம்ஸ் மாஸ் தேவைப்படும். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பம்மர் தோ. நம்ம சன் ஒரு கூலான சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனில் அழியாது. இட்ஸ் ஜஸ்ட் டூ ஸ்மால் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் காஸ்மிக் ட்ராமா. Well, no dramaன்னு நம்ம பெருசா சந்தோஷப்பட முடியாது because the actual timeline of the sun's death, which is in about 5 billion years, is still pretty bad for us. கோர்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஃபியூல் மொத்தமா தீர்ந்து போயிடும். அப்போ outer layers expand ஆகி it enters the red giant phase. The sad but entirely true fact is in the massive expansion நம்ம earth completely swallow பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் it will slowly collapse into a small glowing white dwarf. Right. So ultimately, either way நமக்கு ப்ராப்ளம் தான். But let's pivot the conversation back to our first thought experiment. Sun இல்லாத ஒரு frozen earthல ஒரு massive plot twist காத்துட்டு இருக்கு. இறுதி பகுதி இருளில் வாழ்க்கை. Is it even possible without the sun? That leads us to this really huge question. Do we actually need the sun for all life to survive? Believe it or not, 1977 வரைக்கும் scientists ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருந்தாங்க all life unconditionally needs sunlight in it. But ஒரு shocking discovery அந்த தியரியை completely 100% கப்புன்னு ப்ரூவ் பண்ணிச்சு. Wait, seriously? What exactly did they find? The answer is hidden deep inside Earth's oceans. Astrobiology researchers Galapagos Riftல ஓஷனோட டார்க் டெப்த்ஸ்க்கு ஆல்வின் என்கிற ஒரு robotic submarine அனுப்புனாங்க. சன்லைட் கொஞ்சம் கூட ரீச் ஆக முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்ட். அங்க போய் பார்த்தா they literally found hydrothermal vents. அப்படியே டார்க் ஸ்மோக்கை ஸ்பியூ பண்ணிட்டு இருந்துச்சு. Exactly. And அங்க they discovered unique organisms living off something called chemosynthesis. இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் ப்ராசஸ். சன்லைட்க்கு பதிலா இந்த ஆர்கனிசம்ஸ் ஹைட்ரோதர்மல் வென்ட்ஸ்லேருந்து வர டாக்ஸிக் கெமிக்கல்ஸை டைரக்ட்லி கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியா யூஸ் பண்ணிக்குது. கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் சன்லைட். இந்த கீமோசிந்தசிஸ் என்டையர் டீப் சி ஈகோசிஸ்டம்ஸை இருட்டில் பவர் பண்ணுது. அண்ட் இதுதான் நமக்கு ஜூபிட்டரோட யூரோப்பா இல்லைன்னா சாட்டர்னோட என்செலாடஸ் மாதிரியான ஐசி மூன்ஸ்ல அண்டர் கிரவுண்ட் லைஃப் இருக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்குது. That is truly fascinating. So, sun இல்லாம கூட life survive ஆக முடியும், at least microscopic life. But what about us humans? Could humanity somehow build underwater cities near these hydrothermal vents on a frozen earth? That is the ultimate $1,000,000 question. So viewers, what do you guys think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Sun இல்லாத ஒரு frozen earthல what would be our absolute craziest survival strategy? மறக்காம உங்க thoughts கீழ commentsல share பண்ணுங்க. Yes, drop your comments below right now. Thanks for tuning into the Space Explainer today, and a huge thanks once again to our sponsor TNH2N TV. See you all next time. Stay curious.